ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலிக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். அதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு சொல்லலாம். எங்களுக்கு அந்த ஐட்டனரிஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன கவர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு சிங்கப்பூரில் போகும்போது வரும்போதும் 8 ஹவர்ஸ் லே ஓவர் இருந்துச்சு. ஆனால் அந்த 8 ஹவர்ஸும் டைம் போனதே எங்களுக்கு தெரியல. அதில் நிறைய பிளேசஸ் உள்ள சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த பிளேசஸ் இந்த பட்டர்ஃப்ளை கார்டன். இந்த ஹோல் ட்ரிப்பும் மொபைல் கேமராவில் தான் எல்லா ஃபோட்டோ அண்ட் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பண்ணுது. ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து இந்த கேக்டஸ் கார்டன். அடுத்து ஃப்ளைட் ஏறி பாலிக்கு கிளம்பியாச்சு. அங்கே இறங்கின உடனே ஒரு சன்செட்டு ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சீனிக் வியூவாக இருந்தது எங்களுக்கு. அடுத்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்லேயே அங்கே வெளியில் போன உடனே எங்கள் டிரைவர் போர்டு வச்சு எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு நாங்கள் டேரெக்டாக ரிசார்ட் போயாச்சு. இதுலேயே ஒன் டே எங்களுக்கு ஓவர். நெக்ஸ்ட் டேலேருந்து டே 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல். அதில் ஸ்விம்மிங் பூல் ஒரு ஃப்ளோர் ஃபோட்டோ. அடுத்து இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ண காரு. அடுத்து எங்கள் டிரைவர் எங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போன இடம் இந்த ஏடிவி. இதில் நான் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனால் என் ஒய்ஃப் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. One more. Going again? Yeah. Yeah, good. Yeah, go. Go, go, go. Again, keep going. நெக்ஸ்ட்டு நாங்கள் டே 1 நிறையா லொக்கேஷன்ஸ் கவர் பண்ணோம். அடுத்ததாக நாங்கள் போனது வந்து டெகனங்கன் வாட்டர் ஃபால்ஸு. இங்கே குளிக்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து கிந்தாமணி வல்கேனோ அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். இந்த வல்கேனோ ஏற மாட்டோம். ஸோ அங்கே ஒரு வியூவோடு இருக்கும். அந்த வியூலேயே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுத்த லொக்கேஷன் கிளம்பிட்டோம். இங்கே வந்து லுவாக் காஃபி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே வந்து அந்த சிவட் கேட் மூலமாக அந்த லுவாக் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது என்னென்னு ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அங்கே ஒரு நல்ல ஒரு சீனிக் வியூவில் நல்லா என்ஜாய் பண்ணி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் அருமையாக இருக்கும். அங்கே இருந்துட்டு அந்த லொக்கேஷன் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து அந்த டேயை முடிச்சிட்டோம். அடுத்ததாக டே 2ல் வந்து எங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் ஃபுல்லாக. ஸோ அதில் வந்து ஸ்கூபா டைவிங்கா இல்லை சீ வாக்கிங்கான் இருந்தது. நாங்கள் சீ வாக்கிங் சூஸ்
டே 2 எண்டிங்கில் இன்பருணா அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பீச்சு பக்கத்திலே சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸோட கேண்டில் லைட் டின்னர் எனக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் மெமரியாக இருந்தது. அடுத்ததாக டே 3. ஸோ டே 3 வந்து எனக்கு யூஸ் பண்ணிட்டா யூஸ் பண்ணிட்டால மொத்தமாக 4 பீச் பொதுவாக கவர் பண்ணுவாங்க. இந்த புரோக்கன் பீச், பில்லாபாங் பீச், அப்புறம் கிளிங்கிங் பீச், அப்புறம் டைமண்ட் பீச்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ரிலாக்ஸாக நம்மகிட்ட ஃபோட்டோ எடுத்து வித்தியாசமான வியூவில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாங்க. பொதுவாக ஒன் டேலேயே இந்த 4 பீச் கவர் பண்ணி நம்ம ரிட்டன் ஆகிடலாம். நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு நல்ல ரிசார்ட்டாக செம்பு ஹில்ஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் நல்லா இருந்தது. அந்த இடத்த புக் பண்ணிவிட்டு, அது எப்படின்னா பீச் பக்கத்துலேயே அந்த ரிசார்ட்டு. ஸோ நம்ம பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல், அதை தாண்டி அங்கே பீச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரிசார்ட் சூப்பராக இருந்தது, சாப்பாடு ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. எங்களுக்கு ப்ரைவேட் டைம் வேறு லெவலில் இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரிப்பில் வேறு லெவலில் அது எங்களுக்கு இருந்தது. மினி மால்தீவ்ஸ் எஃபெக்ட் எங்களுக்கு இது கொடுத்தது. ஸோ வி ஹேட் அ லாட்ஸ் ஆஃப் ஃபன் இன் திஸ் ரெசார்ட். அன்றைக்கி நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் திரும்ப பாலிக்கு ரிட்டன் ஆனோம். அடுத்ததாக டே 4. டே 4ல் பெருசாக எந்த ஆக்டிவிட்டியும் நாங்கள் வச்சுக்கல. யூஸ் பண்ணிட்டாலேருந்து ரிட்டன் ஆகிட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு பீச் மட்டும் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். அடுத்ததாக டே 5. டே 5ல் பாலிஸ் ஐகானிக் ஸ்விங்குக்கு போயிட்டோம் நாங்கள். முடிஞ்சதும் ரைஸ் டெரஸ் போயிட்டோம். அங்கே ஒரு சின்னதாக லைக் லாங் வாக்ஸ் மாதிரி இருந்தது பார்த்து. ஸோ அது என்ஜாயபிளாக இருந்தது. ஃபைனலாக உலுவாட்டு டெம்பிள். டே 6 பாலியிலேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. திரும்ப ரிட்டன்லேயும் சிங்கப்பூரில் எங்களுக்கு லே ஓவர்.
That's all, friends. Thank you for watching.